கார்த்திகை தீபம் சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கார்த்தி வந்து தீபாவை தேடிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறாங்க. அதுக்கு அந்த நர்ஸ் வந்து இவங்க வந்து அந்த துங்காவோட ஆளாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி எந்த டீட்டெயில்ஸும் சொல்லாமல், இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, நிர்வாகத்தில் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அந்த இடத்த விட்டு. அதுக்கு சரவணவேல் வந்து சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க கார்த்தி, நான் எப்படியாவது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போகிறாங்க. இந்த பக்கம் வந்து துங்காவோட ஆள் வந்து அந்த நர்ஸை வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்ட்டு தேடிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து அந்த நர்ஸ் வந்து மெடிசன் வாங்கிட்டு ஃபார்மசிலேருந்து வந்துட்டுருக்காங்க. அதை வந்து துங்கா ஆளுங்க வந்து பார்த்துடுறாங்க. துங்கா பார்த்துட்டு வந்து அவங்கள வந்து துரத்தி பிடிக்கலான்னு வரும்போது, அவங்க ஓடும்போது கை வந்து ஒயரில் மாட்டி மெடிசன்லாம் கொட்டிடுது. அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அதுக்குள்ளே துங்கா வந்துடுறாரு. வந்து துரத்திட்டு வந்து பிடிச்சிடுறாரு. பிடிச்சி, ஏய் கீதா எங்கன்னு சொல்லு, நீ என்ன கீதாவை அனுப்பி வைக்கிறதுக்கு பதிலாக வேறு யாரோ ஒரு கோமாளி வந்து அனுப்பி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒழுங்காக உண்மையை சொல்லு, இல்லைன்னு வச்சுக்க உன்னை நான் கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி காரில் கொண்டு வந்து காரில் வந்து ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த நர்ஸ் வந்து, அவங்க வந்து கீதா கிடையாது, அவங்க பேர் தீபா, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க நானா, அவள் எங்கன்னு மட்டும் நீ சொல்லு, உன்கிட்ட வந்து எந்த விளக்கமும் நான் கேட்கல, இப்போ நீ சொன்னீன்னா உன்னை உயிரோடு விட்டுடுவேன், இல்லைன்னு சொன்னாக்கா இங்கேயே கொன்றுவேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சார் சார் சொல்லிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கீதா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து இன்ஜெக்ஷன் கையில் வச்சுருக்காங்க. அதை அப்படியே எடுத்து அவரோட துங்காவோட காலில் வந்து குத்திடுறாங்க. குத்திட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. துங்கா வந்து துரத்திக்கிட்டே வராங்க. வந்து அவளை எப்படியாவது பிடிங்கடா அப்படின்னு சொல்லி எல்லா ஆளுங்களையுமே தேட சொல்கிறாங்க. இந்த பக்கம் சரவணவேல் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து கார்த்திகிட்ட கொடுக்குறாரு. எப்படி வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சீஃப் டாக்டர்கிட்ட சொல்லி வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 8 நர்ஸ் வந்து வேலை பார்த்துருக்காங்க, டியூட்டியில் இருந்திருக்காங்க அன்னைக்கு. ஆனால் 4 நர்ஸ் வந்து லீவில் இருந்திருக்காங்க. அந்த 4 பேரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் கார்த்தி, வாங்க ஒவ்வொருத்தரையாக கேட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் சரவணவேலும் போகிறாங்க. ஒவ்வொரு நர்ஸாக கேட்டு விசாரிச்சுட்டு அடுத்து கடைசியாக உள்ள நர்ஸ் வந்து சக்தி நர்ஸாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் போய் டோரை தட்டுறாங்க. இவங்க என்னென்னா தப்பிச்சு வந்து வீட்டுக்கு எப்படியோ வந்துடுறாங்க. டோரை தட்டும்போது இந்த நர்ஸ் வந்து யோசிக்கிறாங்க, ஐயோ துங்காவோட ஆளுங்க நம்மளை எங்கேயும் துரத்திட்டு வந்துட்டாங்க போல இருக்கே, என்ன பண்ணுறது அப்படிங்கன்னுட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கதவை வந்து சரவணவேல் வேகமாக தட்டுறாரு. சரி திறந்து பார்க்கலாம், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவை திறக்கிறாங்க. திறந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு மலையிலேருந்து கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆனவங்கள வந்து காணோம், அவங்களோட ரிலேஷன் தானா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க வந்து அப்படிலாம் எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க ஒரு வேளை துங்காவோட ஆளாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதை சொல்லி அவங்கள வந்து எனக்கு தெரியாதுன்னு அமுச்சு வச்சிடுறாங்க. கார்த்தி வந்து இதுக்கு மேலே என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க, நான் வந்து எப்படியாவது தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் வந்து அந்த நர்ஸ் வந்து, அவங்கள வந்து சேர்த்தாங்கல்ல தீபாவை, அவங்கள வந்து எப்படியாவது அவங்க குடும்பத்தில் ஒப்படைச்சே ஆகணும், அவங்களுக்கு வந்து வந்து ரொம்ப அடியாட்கள் வந்து கொலை பண்ணுற மாதிரிலாம் தேடுறாங்க, அதனால் வந்து நீ என்ன பண்ணுறன்னா அவங்க அட்மிட் பண்ண அவங்க ஃபோன் நம்பர் இருந்தால் கொடு, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபோன் நம்பரை வந்து எடுத்து பார்க்குறாங்க ரெஜிஸ்டரில். அவங்க ஃபோன் நம்பர் இல்லை, அட்ரஸாவது இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அட்ரஸ் வந்து கொடுக்குறாங்க நர்ஸ்கிட்ட. இவங்களாம் அட்ரஸை வாங்கி வச்சிடுறாங்க. அந்த பக்கம் கார்த்தி வீட்டுக்கு போகிறாரு. கீதாட்ட போய் சொல்கிறாங்க. கீதா வந்து கேட்குறாங்க, தீபா கிடச்சிட்டாங்களா சார் அப்படின்னு சந்தோஷமாக கேட்குறாங்க. இல்லைங்க அப்படின்னு சொல்லி தாலி எடுத்து காட்டுறாங்க. என்ன சார் ஆச்சு, தாலி மட்டும்தான் வந்திருக்கு, தீபா வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அவங்க திட்டக்கிட்ட கிடைச்ச மாதிரி தான், ஆனால் வந்து இன்னும் முழுசாக கிடைக்கல அப்படிங்கிறாங்க. கவலைப்படாதீங்க, அவங்க சீக்கிரமாக கிடச்சிருவாங்க, கிடச்சி நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த துங்காங்கிறது யாருன்னு கார்த்தி கேட்குறாங்க கீதாட்ட.